அடையார் போனீங்க இல்ல? ஆமாம், அடையார் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லிஸ்ட் எடுத்துட்டேன். நம்பர் 1 பெரிய இது என்னன்னு தெரியும். அங்கே அப்பல்லோ போனேன், அப்புறம் குமரன் போனேன், அப்புறம் காவேரி, அது மாதிரி ஒரு 4-5 இதில் போனால் கூட அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. ஸோ டாக்டர் சாந்தா ஒரு 3-4 வாட்டி வீட்டுக்கு அடையார் வந்தார். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். ஏன்னா அப்பா வாஸ் செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர். அப்போ வந்து இன்ஸ்டியூட் வாங்கும்போது ஃபாரஸ்ட்டுக்கும் அப்பா வந்து அதில், ஸோ தட் கம்ஸ் அண்டர் தட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் அது. அதனால வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்து பேசி காஃபி சாப்பிட்டு ஒன்ஸ் ஷீ இஸ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், அம்மா ஹேட் மேட் அ பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் ஹர், பேசியிருக்கா. அப்போல்லாம் நம்மளுக்கு அவன் வேல்யூ தெரியல. நீங்கள் வந்து சொல்லும் போது இருக்கும் போது தெரியாது, போன அப்புறம் ஐயோ இவாளாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, சாப்பிட்ருக்கான்னு பேசியிருக்கான்னு சாந்தாவை பார்க்குறீங்க. நிறைய 4 வாட்டி வந்திருக்கா. இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க? இல்லை, அவங்க போயாச்சு. ஷி வாஸ் நாட் தேர். ஆனால் அவங்க பிஏவே எனக்கு தெரியும், அவர் தான் கூட வருவார், மேம் கூட வருவார். ஸோ நான் என்ன பண்ணேன், அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வரணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். சரி இங்கே பண்ணிக்கலாமே, மேம் இருந்தால் அவங்க என்னை விட்டுருக்க மாட்டாங்க, டாக்டர் இருந்தால் விட்டுருக்க மாட்டாங்கன்றதுனால போனேன். அங்கே போனால் மனசை ரொம்ப, ஏன்னா எங்கேருந்து நம்ம ஹரியானாலேருந்து அப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து அங்கே எங்கெல்லாமோ வந்து ஆந்திராலேருந்து எல்லாம் வந்து அந்த இருக்கிற இடம் போராது நமக்கு. அவ்வளோ ஃபுல்லாக வந்து உட்காந்து எல்லாமே கேன்சர் தான். கேன்சர் தான். நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கா, நிறைய ஜெயின்ஸ் கொடுத்துருக்கா, செட்டியார்ஸ் கொடுத்துருக்கா. அதெல்லாம் இருந்தால் கூட போராது. அந்த இடத்துல வந்தால் எனக்கு ஐயோ பாதிப்பு ஜாஸ்தி ஆயிடும் அப்படி மாதிரி தோணிப்பு. நான் சொன்னேன், அதுவும் இல்லாமல் இங்கே வந்தவங்க எல்லாமே க்ளீனாக பண்ணுறா. போய் நின்று நீ சோஸ் டாட்டர் அதெல்லாம் கிடையாது. பின்னாடி போய் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வா. 12 பேர் பார்க்குறாங்க, யூ வில் பி ஒன் அமங் த 12. இந்த கால் யூ பை த நம்பர், யூ கோ இன்சைட். அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அவள் சொல்லிட்டா. அவரும் இதாம்மா ப்ரொசீஜர் மேம், டாக்டர் சாந்தா பண்ணின ப்ரொசீஜரை நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வெளியே ஹாஸ்பிட்டலில் எடுத்து பார்த்தா எல்லாருமே இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கா. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரூம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரோட இதுவும் அவென்யூன்னு பார்த்தா டாக்டர் சாந்தா தான். அங்கே இருந்து அங்கே கற்றுட்டு அங்கே வெளியே பிரான்ச் அவுட் ஆகி போயிருக்கா தான். டாக்டர் சாந்தாவோட ட்ரைனிங் நிறைய நம்மளால வெளியே பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி தோணித்து. ஒரு ஆளோட ஆக்குபென்சி நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோமே, இல்லாதவாளுக்கு அந்த இடம் தேவை. நம்மளால கொஞ்சம் வெளியே வந்து பண்ணிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் போது நம்ம அந்த இடத்த யாருக்காவது கொடுக்கலாமே. நம்ம அந்த நிலைமையில இல்லையே. ஆனால் அது எவ்ரி counter is very important for a people who don't have. யார்கிட்ட ஜாஸ்தி பைசா இல்லையோ அவளுக்கு அது தேவை, அந்த இடம் ரொம்ப தேவை.